ஸோ அடுத்தா பார்க்க போகிறது, ஏற்கனவே யார் சார் பட்டத்தை திருப்பி கொடுத்துருது? சுப்பிரமணிய ஐயர். ஓகேவா? ஸோ திருவிக்கா என்ன பண்ணுறாரு, வெஸ்ட்லே காலேஜில் தமிழ் என்ன சொல்கிறது, தமிழ் லெக்சரராக வேலை செஞ்சுருப்பார். ஸோ அவர் அந்த வேலையை வந்து என்ன பண்ணார், திறந்துருவார். ஸோ எனக்கு இந்த வேலை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியேறிடுவார். வெஸ்ட்லே காலேஜ். ஸோ அந்த காலேஜில் வந்து தமிழ் லெக்சரராக பணியாற்றிருப்பார். அந்த வேலை வேணாம் அப்படின்னு சொல்லி வெளியேறாரு. எதனால்? அன்னி பெசன்ட் அம்மையாரை அரெஸ்ட் பண்ணதுனால. ஸோ அப்புறம் அன்னி பெசன்ட் அம்மையார் குறிப்பிட்ட காலம் கழித்து வெளியே வருவாங்க. ஸோ அவங்க வெளியில் சிறையிலேருந்து வெளியே வந்தவங்கள சேலம் கூட்டுட்டு வந்து ராஜாஜி வந்து அவங்களுக்கு வந்து என்னது, சேலத்துக்கு வர வச்சு அவருக்கு வந்து என்ன சொல்கிறது, ஒரு முக்கியமான ஒரு வரவேற்பு நிகழ்ச்சி ஒன்று நடத்துவார். ஓகேவா? ஸோ இதோடய வந்து சுயாட்சி இயக்கம் சார்ந்த முக்கியமான நிகழ்வுகள்லாம் முடிவுட்டுருது. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, இதன் விளைவாக கல்கட்டா செஷன் எப்போ நடக்கும்னா 1917. ஸோ அடுத்த வருஷம் நடக்கும். ஸோ இவருடைய சேவையை பாராட்டி காங்கிரஸில் என்ன பண்ணுவாங்கன்னா, அன்னி பெசன்ட் அம்மையாரை உமன் பிரசிடெண்ட்டாக எடுத்துகிட்டு போவாங்க. எப்போ? 1917. ஸோ எதனால் உமன் பிரசிடெண்ட்டாக எடுத்துகிட்டு போனாங்கன்னா, சென்னையில் சுயாட்சி இயக்கம் நடத்துனாங்க இல்லையா, ஹோம் ரூல் லீக். ஸோ அதில் அவங்க செஞ்ச காரியங்களை பாராட்டி அவங்களுக்கு என்னது, அந்த தலைமை பொறுப்பை கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ இவங்க அரசுக்கு நிறைய போராட்டங்கள் மூலமாக எனக்கு இதெல்லாம் தேவை தேவை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய முக்கிய அன்னி பெசன்ட் அம்மையாருடைய முக்கிய கோரிக்கை என்னன்னா, அதாவது பிரிட்டிஷ்காரங்க கீழே எங்களுக்கு உண்டான ஒரு ஆட்சி வேணும், எங்களால் ஒரு ஆட்சி வேணும். ஸோ அந்த ஆட்சி ஏதாவது கவர்மெண்ட் கொடுக்குமா அப்படின்றதுனால ஒரு மான்டேக் டிக்ளரேஷன் ஆகஸ்டில் வரும். ஸோ ஆகஸ்ட் 1917 மான்டேக் டிக்ளரேஷன் சொல்லுவாங்க. மான்டேக் தீர்மானம் சொல்லிட்டு அரசால் வெளியிடப்படுகிறது. அது என்னன்னு சொல்லுவாங்கன்னா, அன்னி பெசன்ட் அம்மையாருக்கு அவங்களுடைய போராட்ட குணத்துக்காக கிடைத்த, ஆங்கிலேயர்கள் மூலமாக கிடைத்த ஒரு பரிசு அப்படின்னு சொல்லுவாங்க. எதை? மான்டேக் டிக்ளரேஷன். தட் இஸ் ஆகஸ்ட் டிக்ளரேஷன் கூட அதுக்கு இன்னொரு பேர் இருக்கு. அது ஆகஸ்ட்ல வெளியிட்டதுனால அது ஆகஸ்ட் டிக்ளரேஷன் சொல்லுவாங்க.